ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யூடியூப் சேனல் மூலம் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஞானஸ்நானம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளாமலேயே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறதான அநேகரை இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். ஞானஸ்நானம் என்றால் என்ன என்று ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மிகவும் தெளிவாக அப்போஸ்தலர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் என்ன செய்யலாம்னா அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையுமே எழுதியிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஞானஸ்தானம் என்றால் என்ன என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறதை அறிந்து கொள்ள நாம் முற்படலாம். முதலாவது, இந்த பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தினுடைய மூல பாஷை அதுதான். ஞானஸ்நானம் அப்படி என்றதான அந்த வார்த்தைக்கு மற்ற வேத புத்தகங்கள்ல பாப்டிசம் அப்படி என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டு எழுதியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக நமக்கு தெரிந்ததான பக்கத்து மாநிலத்து மொழி தெலுங்கு வேதாகமத்தில் பாப்டிசம் அப்படி என்றுதான் எழுதியிருக்கிறார்கள். அதுல ஞானஸ்நானம் என்றதான வார்த்தை என்ன செய்யறாங்க, பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கில வேத புத்தகங்கள் அநேகம் இருக்கின்றன. அநேக வெர்ஷன்ஸ் அப்படி நம்ம பார்க்கணும். அந்த ஒவ்வொரு வெர்ஷன்லையும் நம்ம பார்த்தோம்னா ஞானஸ்நானம் என்றதான வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது. பாப்டிசம் அப்படி என்றதான வார்த்தையை தான் நம்ம பார்க்கலாம். நம்முடைய இந்திய தேசத்து பொதுமொழி அப்படி என்று எடுத்துக்கொள்வோமானால் ஹிந்தி, அந்த மொழி வேதாகமத்திலும் பாப்டிசம் அப்படி என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹிந்தியிலே அந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்படவில்லை. தெலுங்கிலே அந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் தமிழ் மாத்திரம்தான் ஞானஸ்நானம் என்கிறதான வார்த்தையை பாப்டிஸ்டுக்கு பிற்பாடு பயன்படுத்தப்பட்டது. அதனால் அதை குறித்து நாம் என்ன செய்யலாம்னா அங்கிருந்து நாம பார்க்கலாம். இந்த பாப்டிசம் என்ற வார்த்தை எதிலிருந்து வந்தது அப்படி என்று நாம் பார்ப்போமானால் பாப்டைசோ அப்படி என்கிறதான கிரேக்க பதத்திலிருந்து வந்தது. இது கிரீக். இது என்னதுங்க? கிரீக். ஆனால் இந்த வார்த்தையும் இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தை அப்படியே தெலுங்கிலும், இதே வார்த்தை அப்படியே ஹிந்திலையும் என்ன பயன்படுத்தப்படுங்க, பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் ஒண்ணுமே இல்லை, மாற்றம் இல்லை. ஆனால் இந்த பாப்டிசம் என்கிறதான இந்த இங்கிலீஷ் பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படி என்று நாம சற்று உள்ள நுழைந்து பார்ப்போமானால் டிப் இன்டு தி வாட்டர் அப்படி என்றதான அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. டிப் இன்டு தி வாட்டர் அப்படி. அதே வேறொரு இங்கிலீஷ் பதத்துல சப்மெர்ஜ் இன்டு தி வாட்டர், immerse into the water அப்படி என்கிறதான வார்த்தை எல்லாம் அர்த்தம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். immersion ஹீட்டர் கேள்விப்பட்டீங்களா? ஹீட்டரை இம்மர்ஸ் பண்றது. அதனாலதான் ஆமா மூழ்கு தண்ணீரில் மூழ்கி சூடாக்குகிறதான அந்த ஒரு சாதனத்துக்கு தான் இம்மர்ஷன் ஹீட்டர் சொல்லுவோம். அப்போ மூழ்குவதற்கு பேர் தான் இம்மர்ஸ். IMMERSE immerse. Immersing heater அப்படி சொல்லுவாங்க. Immerse into water. Immerse into water. இதனுடைய எல்லாம் இந்த வாக்கியங்களுடைய தமிழ் பொருள் என்ன அப்படின்னு நாம் கேட்போமானால் தண்ணீரில் மூழ்கு. என்னது? மூழ்குதல். தண்ணீரில் மூழ்கு.
இல்ல, மூழ்கு. ஒருவர் இன்னொருவரை தண்ணீரில் என்ன செய்தாங்க? மூழ்க வேண்டும். இமர்ஸ், டிப். டிப் சொல்றோம் நம்ம பொதுவா, புரியுதுங்களா? தண்ணீரில் மூழ்கு. அப்போ ஞானஸ்நானம் படுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீரில் மூழ்கு அப்படி என்று பொருள்படுகிறது. சரி, ஞானஸ்நானம் தண்ணீரில் மூழ்குதல் தானா? தமிழ் பரிசுத்த வேதாகமத்துல அப்படி ஒரு வார்த்தை ஏதாவது இருக்கிறதா அப்படி என்று நாம் கேட்போமானால், அந்த கேள்விக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு 2 இடத்துல நமக்கு என்ன செய்திருக்காருங்க? எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம், தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அப்படிங்கிறார். தாம்னா கிறிஸ்து, அதைனா சபையை. கிறிஸ்து சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அங்க பாருங்க, தண்ணீர் முழுக்கு என்கிற வார்த்தை எபேசியர் 5:26 நம்ம வாசிக்கிறோம். அந்த தண்ணீர் முழுக்குக்கு தான் ஆங்கிலத்துல டிப் இன்டு தி வாட்டர். அந்த தண்ணீரில் மூழ்குதல் என்பதற்கு தான் இமர்ஸ் இன்டு தி வாட்டர். அந்த தண்ணீரில் மூழ்குதல் என்கிறதான அந்த வார்த்தைக்கு தான் பாப்டிசம் அப்படி என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாப்டைஸ், பாப்டிசம் அப்படி. அது கிரேக்க பதத்துல பாப்டைசோ அப்படின்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் என்றால் என்ன என்றதான அந்த கேள்விக்கு ஞானஸ்நானம் என்றதான அந்த வார்த்தையினுடைய பொருள் தண்ணீரில் மூழ்கு. அதை எபேசியர் 5:26 நம்ம பார்த்தது அல்லாமல் தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கூட நாம் என்ன செய்யறாங்க பார்க்கலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அங்க பாருங்க, மறு ஜென்ம முழுக்கு அப்படிங்கிறார். அப்போ மூழ்குதல் என்பதுதான் பாப்டிசம். மூழ்குதல் என்றதான அந்த ஒரு அர்த்தத்தை தான் பாப்டிசம் என்றதான வார்த்தைக்கு என்ன செய்யுங்க நாம பார்க்கலாம். ஆனா வேதத்துல பாப்டிசம் அப்படி என்றால் தெளித்தல், ஊற்றுதல் என்றதான அர்த்தம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் இன்றைக்கு தெளிப்பு ஞானஸ்நானம் இருக்கிறதா? பைபிள்ல இல்ல, வேதத்துல இல்ல, உலகத்துல இருக்கு. உலக மக்கள் பைபிள்ல இல்லாத அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதான நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்துல யாருக்கும் தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொடுத்ததாக என்ன இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்குமே எழுதல. ஆனால் இன்றைக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அநேகர். ஊற்றுதல், pouring baptism, அது பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதவில்லை. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து என்ன செய்யறாங்கன்னா தலையில ஊற்றுகிறார்கள். அது ஊற்றுதல் பேப்டிசம். அது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைக்கவில்லை. இல்லாததை அநேகர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கருத்துல என்ன மாத்திரம் இருக்கும்? வேதாகம் மாத்திரம் இருக்கும். ஆனா வேதாகமத்துல இருக்கிறத செய்யறதில்லை. வேதாகமத்துல இல்லாததான் என்ன செஞ்சிருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சில கொடிக்கு கீழே ஒரு கொடி, இதை கடந்து சென்றால் அதை பாப்டிசம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கொடியை கடந்து செல்வது ஞானஸ்நானமா? அப்படி ஒரு முறைமை கூட உலகத்தில் இருக்குது. ஆனா பரிசுத்த வேதாகமத்துல இல்லை. பாப்டிசம் ஞானஸ்நானம் என்றால் தண்ணீரில் மூழ்குதல் தான். தண்ணீரில் மூழ்குதல், தெளித்தல் இல்லை.
தெளித்தல் என்கிறதான பேப்டிசம் ஞானஸ்தானம் இல்லை வேதத்துல. ஊற்றுதல் என்கிறதான ஞானஸ்தானம் என்ன செய்யல இல்லை வேதத்துல. கொடியை கடந்து செல்லுதல் என்கிறதான ஞானஸ்தானம் வேதத்துல இல்லை. ஆனால் மூழ்குதல் என்கிறதான அது மாத்திரம் வேதத்துல இருக்கிறது. அதை நாம் எபேசியர் 5:26 தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதி இருக்கிறதை நாம் என்ன செய்றோங்க, வாசிக்கிறோம், காண்கிறோம். விசுவாசம் எப்படி வரணும்? கேள்வினாலும். கேள்வி வேத வசனத்தினாலே வரணும். ஏன்? வேத வசனம் தேவனுடையது. தேவன் பொய் சொல்லுகிறதற்கு மனிதர் அல்ல. தேவன் உண்மை உள்ளவர். அவர் உண்மையை பேசுகிறவர். அதனால்தான் அவர் சொன்னால் அதை நம்ப வேண்டும். அவர் சொல்லுகிறார் வசனத்தை தான் கேள்விப்படணும். அப்படி கேள்விப்படுகிற அவருடைய வசனத்தை தான் என்ன செய்யறாங்க, விசுவாசிக்கணும். விசுவாசம் அப்படிதான் வரணும். ஏன்னா மனுஷனுடைய வார்த்தை மூலமா வரக்கூடாது. ஏன்னா அவன் ₹1 கூட போய் சொல்லுவான். ஏன் 10 காசு கூட போய் சொல்லுவான். ஏன் 1 காசு கூட போய் சொல்லுவான். 1 காசுக்கு 1000 போய் சொல்லுவான். அப்படிலாம் இல்ல, 1 காசுக்கு வேதத்துல இல்லாததெல்லாம் கூட சொல்லுவான். அதனால அவனை நம்ப கூடாது. அவருடைய வார்த்தை என்ன செய்வாங்க, நம்ப கூடாது. இன்னொரு விஷயம், சாத்தான் மனுஷன் மூலமாக கூட பேசுவான். அப்படி சாத்தான் மனுஷன் மூலமாக பேசுறதான அநேக நிகழ்வுகள் பைபிள்ல இருக்கு. அதனால மனுஷனையும் மனுஷனுடைய வார்த்தை என்ன செய்வாங்க, நம்ப கூடாது. தேவனையும் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தான் என்ன செய்யுங்க, நம்பணும். ஏன் தேவனை நம்பணும்? அவரு உண்மை உள்ளவர்னா பொய் சொல்ல மாட்டார். ஏன் அவர் பொய் சொல்ல மாட்டார்? அதனால பொய் சொல்ல மாட்டாரா? ஏன் அவர் பொய் சொல்ல மாட்டார்னா, பொய் சொல்ல வேண்டியது அவசியம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் 1 காசுக்கோ 10 காசுக்கோ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் திரவிய சம்பன்னர். அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் உடையவர். எல்லாம் அவருக்கு அளவில்லாமல் இருக்கிறது. அவர் பொய் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. சரியா? மனுஷன் பொய் சொல்லுவான். ஏன்னா அவங்கிட்ட இல்ல, ஏதாவது கிடைக்கணும்னா அதுக்காக பொய் சொல்லுவான். அப்படின்னா இல்ல, இவ்வளவுக்கும் பொய் சொல்லுவான், இவ்வளவுக்கும் பொய் சொல்லுவான். அதனால அவனை என்ன செய்வாங்க, நம்ப கூடாது. ஆமா, கர்த்தரை பார்க்காமலே கர்த்தர் பார்த்தன்னு பொய் சொல்லுவான். கர்த்தர் அவங்கிட்ட பேசாமலே கர்த்தர் என்கிட்ட பேசினான்னு பொய் சொல்லுவான். ஏன்னா அப்பதான் ஜனங்க கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கிட்ட இல்ல. அதனால் யாருடைய வார்த்தையை நாம் நம்பணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தான் நம்பணும். வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு ஏமாத்திரம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 146ஆம் சங்கீதம் 3வது 4வது வசனம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அதனால அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும். அவனை நம்ப கூடாதுன்னு சொல்றார். ரோமருக்கு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவமாக ஆவியானவரே எழுதி வச்சிருக்கார். ஆவியானவரே எழுதி வச்சிருக்கார். எந்த மனுஷனையும் நீங்க என்ன செய்றீங்க, நம்பாதீங்க. ஏன்னா எந்த மனுஷனும் பொய்யன். ஆதலால் தேவனுடைய வார்த்தை மாத்திரம், தேவனை மாத்திரம், தேவனுடைய வசனங்களை மாத்திரம் தான் நம்பணும். அதுதான் விசுவாசம். விசுவாசம் கேள்வினாலே வரணும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆதலால் இந்த ஸ்பிரிங்க்லிங் அண்ட் போரிங் என்கிறதான, கொடியை கடந்து போகிறதான இவையெல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. எப்படி இதை நான் சொல்ல முடியும் அப்படின்னா, வேதத்துல இல்லை. ஆனா மனிதன் தான் இதை உலகத்துக்கு என்ன செஞ்சாங்க, அறிமுகப்படுத்திருக்கிறார். அநேகர் பின்பற்றாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதான ஞானஸ்நானம் என்றால் என்ன அப்படின்னா, தண்ணீரில் மூழ்குதல். அதற்கு ஆதாரம் 2 வசனம்.